புதிய அறிவியல், தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் வசதிகளின் வரைபடமான ஐஸ்டெம்மிற்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் உங்கள் நிறுவனத்தை பதிவு செய்வது, கஸ்டோடியன் கணக்குகளை உருவாக்குவது, உபகரணங்களை பட்டியலிடுவது, உபகரண பயன்பாட்டு கட்டணத்தை புதுப்பிப்பது, உபகரணத்தை இயக்குபவருக்கு ஒதுக்குவது மற்றும் ஐஸ்டெம் போர்ட்டல் வழியாக உபகரண முன்பதிவு கோரிக்கைகளை நிர்வகிப்பது என்பவற்றை படிப்படியாக விளக்குகிறோம். படி 1. உங்கள் நிறுவனத்தை பதிவு செய்யுங்கள். www.stm.gov.in என்ற இணையதளத்துக்கு சென்று மேல் வலப்பக்கத்தில் உள்ள ரெஜிஸ்டர் இணைப்பை கிளிக் செய்து இன்ஸ்டிடியூஷன் ரீசோர்சஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ஐஸ்டெம் ஒருங்கிணைப்பிற்காக உங்கள் நிறுவனத்தின் தொடர்பு நபர் விவரங்களையும் அனைத்து கட்டாய விவரங்களையும் நிரப்பவும். இருப்பிடத்தின் அகலம் மற்றும் நீளத்தை பெற செலக்ட் லொகேஷன் பட்டனை கிளிக் செய்யவும். பாப்-அப் பக்கத்தில் உங்கள் நிறுவனத்தின் பெயரை டைப் செய்து வரைபடத்தில் இடத்தை கண்டறிந்து செலக்ட் என்பதை தேர்வு செய்யவும். கேப்சாவை உள்ளிட்டு சப்மிட் கிளிக் செய்யவும். நிறுவன பதிவு கோரிக்கையை ஐஸ்டெம் நோடல் மையம் ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அனுமதி கிடைத்ததும் நிறுவனத் தலைவருக்கு பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு உள்நுழைவு விவரங்கள் அனுப்பப்படும். படி 2. இன்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேட்டிவ் கணக்கை உருவாக்க இன்ஸ்டிடியூட் ஹெட்டாக உள்நுழையவும். கிரியேட் வியூ அப்டேட் மெனுவில் இன்ஸ்டிடியூஷன் என்பதை தேர்ந்தெடுக்கவும். நிறுவனத்தின் பெயரை கிளிக் செய்து கீழே ஸ்க்ரோல் செய்து கிரியேட் இன்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேட்டிவ் என்பதை கிளிக் செய்யவும். விவரங்களை உள்ளிட்டு சப்மிட் கிளிக் செய்யவும். புகுபதிகை விவரங்கள் அவர்களின் பதிவு செய்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். படி 3. ஒரு துறையை அமைத்து டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கணக்கை உருவாக்க இன்ஸ்டிடியூட் ஹெட் அல்லது இன்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேட்டிவாக உள்நுழையவும். கிரியேட் வியூ அப்டேட் மெனுவில் டிபார்ட்மெண்டில் ஆட் நியூ கிளிக் செய்யவும். துறையின் விவரங்களை உள்ளிட்டு சப்மிட் செய்யவும். துறை உருவாக்கப்படும். இந்த பதிவிற்கு புகுபதிகை விவரங்கள் உருவாக்கப்படாது. டிபார்ட்மெண்ட் லிஸ்டில் துறை பெயரை தேர்ந்து கிரியேட் டிபார்ட்மெண்ட் அட்மின் கிளிக் செய்யவும். விவரங்களை உள்ளிட்டு சப்மிட் கிளிக் செய்யவும். புக்குபதிகை விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும். படி 4. பேராசிரியர் பொறுப்பாளர் ஃபேக்கல்டி இன்சார்ஜ் கணக்கை உருவாக்க இன்ஸ்டிடியூட் ஹெட் அல்லது இன்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவாக உள்நுழையவும். கிரியேட் வியூ அப்டேட் மெனுவில் ஃபேக்கல்டி இன்சார்ஜில் ஆட் நியூ ஃபேக்கல்டி கிளிக் செய்யவும். விவரங்களை உள்ளிட்டு சப்மிட் செய்யவும். புகுபதிகை விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும். படி 5. வசதி ஃபெசிலிட்டி உருவாக்க ஃபேக்கல்டி இன்சார்ஜ் கணக்கை உருவாக்கிய பிறகு மட்டுமே ஒரு ஃபெசிலிட்டி வசதி உருவாக்க முடியும். இன்ஸ்டிடியூட் ஹெட் அல்லது இன்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேட்டிவ் மூலம் ஃபெசிலிட்டி ஒன்றை உருவாக்க இன்ஸ்டிடியூட் ஹெட் அல்லது இன்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக உள்நுழையவும். கிரியேட் வியூ அப்டேட் மெனுவில் ஃபெசிலிட்டிஸ் என்பதை கிளிக் செய்யவும். 3ஆம் நிலை மெனுவில் ஃபெசிலிட்டி லிஸ்ட் என்பதை கிளிக் செய்து ஆட் நியூ பட்டனை தேர்வு செய்யவும். ஃபெசிலிட்டி பற்றிய தேவையான விவரங்களை உள்ளிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். ஃபெசிலிட்டி உருவாக்கப்படும். இந்த பதிவிற்கு எந்தவித லாகின் கிரெடென்ஷியல்ஸ் உருவாக்கப்படாது. டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் மூலம் ஃபெசிலிட்டி ஒன்றை உருவாக்க டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவாக உள்நுழையவும். கிரியேட் வியூ அப்டேட் பகுதியில் சென்று ஃபேக்கல்டி இன்சார்ஜ் என்பதை தேர்வு செய்யவும். பட்டியலிலிருந்து தேவையான ஃபேக்கல்டி இன்சார்ஜ் பெயரை தேர்ந்தெடுத்து கிரியேட் நியூ ஃபெசிலிட்டி பட்டனை கிளிக் செய்யவும். ஃபெசிலிட்டி பற்றிய தேவையான தகவல்களை உள்ளிட்டு சப்மிட் கிளிக் செய்யவும். ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கப்பட்டுவிடும். இந்த பதிவிற்கும் எந்தவித லாகின் கிரெடென்ஷியல்ஸ் உருவாக்கப்படாது. படி 6. லேப் வசதி ஒருங்கிணைப்பாளர் ஃபெசிலிட்டி கோஆர்டினேட்டர் கணக்கை உருவாக்கவும். ஒரு லேப் உருவாக்கப்பட்ட பிறகு மட்டுமே ஒருங்கிணைப்பாளர் கணக்கை உருவாக்கலாம். இன்ஸ்டிடியூட் ஹெட் அல்லது இன்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது ஃபேக்கல்டி இன்சார்ஜாக உள்நுழையவும். கிரியேட் வியூ அப்டேட் பகுதியில் சென்று ஃபெசிலிட்டிஸ் என்பதை கிளிக் செய்யவும். லேப் பட்டியலிலிருந்து தேவையான வசதி பெயரை தேர்ந்தெடுத்து கிரியேட் ஃபெசிலிட்டி கோஆர்டினேட்டர் என்பதை கிளிக் செய்யவும். விவரங்களை உள்ளிட்டு சப்மிட் கிளிக் செய்யவும். ஒருங்கிணைப்பாளர் புகுபதிகை
விவரங்கள் அவர்களின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். படி 7. உபகரண, கருவி, இயக்குனர், டெக்னாலஜிஸ்ட், ஆபரேட்டர் கணக்கை உருவாக்கவும். இன்ஸ்டிடியூட் ஹெட் அல்லது இன்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது ஃபேக்கல்டி இன்சார்ஜ் அல்லது ஃபெசிலிட்டி கோஆர்டினேட்டராக உள்நுழையவும். கிரியேட், வியூ, அப்டேட் மெனுவில் டெக்னாலஜிஸ் ஆபரேட்டர் இல் ஆட் நியூ என்பதை கிளிக் செய்யவும். இயக்குனர் விவரங்களை உள்ளிட்டு சப்மிட் செய்யவும். புகுபதிகை விவரங்கள் அவர்களின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும். படி 8. உபகரணங்கள், கருவிகளை பட்டியலிடவும். டெக்னாலஜிஸ்ட், ஆபரேட்டர்ஸ் தவிர அனைத்து கஸ்டோடியன்களும் உபகரணங்களை பட்டியலிடலாம். இதற்கான 2 முறைகள் உள்ளன: தனிப்பட்ட சேர்க்கை அல்லது குழு மொத்த பதிவேற்றம். விருப்பம் 1. ஒவ்வொரு உபகரணத்தையும் தனித்தனியாக சேர்க்கவும். இன்ஸ்டிடியூட் ஹெட் அல்லது இன்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது ஃபேக்கல்டி இன்சார்ஜ் அல்லது ஃபெசிலிட்டி கோஆர்டினேட்டராக உள்நுழையவும். அப்லோட் பகுதியில் எக்யூப்மெண்ட் தேர்ந்தெடுத்து ஆட் நியூ பட்டனை கிளிக் செய்யவும். உபகரணத்தின் விவரங்களை உள்ளிட்டு சப்மிட் கிளிக் செய்யவும். சமர்ப்பிக்கப்பட்ட எக்விப்மெண்ட் இப்போது 3ஆம் நிலை மெனுவில் டிராஃப்ட் எக்விப்மெண்ட் பிரிவில் தோன்றும். ஐஸ்டெம் நோடல் மையம் பரிசீலித்து ஒப்புதல் அளித்த பிறகு ஆக்டிவ் எக்விப்மெண்ட் பிரிவுக்கு நகர்ந்து முன்பதிவு செய்ய உபயோகப்படுத்தப்படும். விருப்பம் 2. குழு மொத்த பதிவேற்றம். இன்ஸ்டிடியூட் ஹெட் அல்லது இன்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது ஃபேக்கல்டி இன்சார்ஜ் அல்லது ஃபெசிலிட்டி கோஆர்டினேட்டராக உள்நுழையவும். அப்லோட் எக்விப்மெண்ட் பகுதியில் சென்று டவுன்லோட் எக்ஸெல் என்பதை கிளிக் செய்யவும். பதிவிறக்கப்பட்ட எக்ஸெல் கோப்பில் உபகரண விவரங்களை உள்ளிடவும். தேவையான டிபார்ட்மெண்ட்டை டிராப்டவுன் பட்டியலிலிருந்து தேர்வு செய்து புதுப்பிக்கப்பட்ட எக்ஸெல் கோப்பை போர்ட்டலுக்கு பதிவேற்றவும். அப்லோடு செய்யப்பட்ட உபகரணங்கள் டிராஃப்ட் எக்விப்மெண்ட் பிரிவில் காணப்படும். பரிசீலனை மற்றும் அனுமதிக்கு பிறகு அவை ஆக்டிவ் எக்விப்மெண்ட் பிரிவுக்கு நகர்த்தப்பட்டு முன்பதிவிற்கு கிடைக்கும். படி 9. உபகரண இயக்குனரை நியமிக்கவும். இன்ஸ்டிடியூட் ஹெட் அல்லது இன்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது ஃபேக்கல்டி இன்சார்ஜ் அல்லது ஃபெசிலிட்டி கோஆர்டினேட்டராக உள்நுழையவும். கிரியேட், வியூ, அப்டேட் மெனுவில் எக்விப்மெண்ட் என்பதை கிளிக் செய்யவும். உபகரண பட்டியலிலிருந்து தேவையான உபகரண பெயரை தேர்வு செய்யவும். 3ஆம் நிலை மெனுவில் ஆபரேட்டர் மேப்பிங் என்பதை கிளிக் செய்யவும். நான் மேப்ட் ஆபரேட்டர்ஸ் பிரிவில் தேவையான இயக்குனர் அருகே உள்ள பிளஸ் ஐகானை கிளிக் செய்து நியமிக்கவும். நியமிக்கப்பட்ட இயக்குனருக்கு மின்னஞ்சல் அறிவிப்பு அனுப்பப்படும். அவர் உபகரண முன்பதிவுகளை நிர்வகிக்க முடியும். படி 10. உபகரண பயன்பாட்டு கட்டணத்தை புதுப்பிக்கவும். இன்ஸ்டிடியூட் ஹெட் அல்லது இன்ஸ்டிடியூட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது ஃபேக்கல்டி இன்சார்ஜ் அல்லது ஃபெசிலிட்டி கோஆர்டினேட்டராக உள்நுழையவும். கிரியேட், வியூ, அப்டேட் மெனுவில் எக்விப்மெண்ட் என்பதை கிளிக் செய்யவும். உபகரண பட்டியலில் ஒவ்வொரு உபகரணத்திற்கும் அசைன் யூசேஜ் ரேட் என்பதை கிளிக் செய்யவும். பயனாளர் வகை மற்றும் அலகு, மணி, மாதிரி, சோதனை போன்றவை அடிப்படையில் கட்டணத்தை உள்ளிட்டு சப்மிட் செய்யவும். பல அனாலிசிஸ் டைப் இருந்தால் ஆட் ரோ பொத்தானை பயன்படுத்தி ஒவ்வொன்றிற்கும் தனி கட்டணத்தை சேர்த்து சப்மிட் செய்யவும். உபகரணத்தின் பயன்பாட்டு கட்டணம் வெற்றிகரமாக புதுப்பிக்கப்படும். ஃபெசிலிட்டி புக்கிங் ரெக்கார்ட் FBR செயல்முறை. இப்போது FBR என்றால் என்ன மற்றும் அதன் வாழ்க்கை சுழற்சி குறித்து தெரிந்து கொள்வோம். ஒரு ஆராய்ச்சியாளர் அல்லது பயனர் உபகரண முன்பதிவு கோரிக்கை செய்தவுடன் 10 இலக்க தனித்துவமான எண் கொண்ட FBR உருவாகும். இந்த எண்ணை பயன்படுத்தி முன்பதிவின் நிலையை கண்காணிக்க முடியும். FBR நிலைகள்: பெண்டிங், ஸ்லாட் allocate, எக்ஸிக்யூட்டட், ரிஜெக்டட் மற்றும் cancelled. பயனர் FBR ஒன்றை உருவாக்கிய பின்னர் இயக்குனர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அல்லது பயனர் மறுநாள் முன்பதிவு செய்தால் FBR நிலை பெண்டிங்காக இருக்கும். இயக்குனர் ஒரு நேரத்தை ஒதுக்கினால் FBR நிலை ஸ்லாட் allocate-ஆக மாறும். பயனர் அல்லது இயக்குனர் வேலை முடிந்ததை பதிவு செய்தால் FBR நிலை எக்ஸிக்யூட்டடாக மாறும்.
ஆபரேட்டர் ஸ்லாட்டை நிராகரித்தால் FBR நிலை ரிஜெக்டடாக மாறும். ஆபரேட்டர் ஸ்லாட்டை மீண்டும் அட்டவணையிட்டு ரிஜெக்டட் FBRஐ மீண்டும் திறக்க முடியும். பயனர் முன்பதிவை ரத்து செய்தால் FBR நிலை கேன்சல் ஆகும். கேன்சல் நிலை கொண்ட FBR மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. FBR உருவாகும் போதும் அல்லது அதன் நிலை மாறும்போதும் அமைப்பு தானாகவே இயக்குனருக்கும் பயனருக்கும் மற்றும் தொடர்புடைய கஸ்டோடியன்களுக்கும் மின்னஞ்சல் அறிவிப்பு அனுப்பும். இதன் மூலம் அனைவரும் முன்பதிவு முன்னேற்றத்தை அறிந்திருப்பர். பெண்டிங் நிலையில் இயக்குனர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். பெண்டிங் நிலையில் இயக்குனர் ஒரு முன்பதிவு கோரிக்கையை allocate ஒதுக்க அல்லது ரிஜெக்ட் நிராகரிக்க முடியும். முன்பதிவை allocate செய்வது எப்படி? இயக்குனராக உள்நுழைந்து ரிப்போர்ட்ஸ் மெனுவில் டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். பெண்டிங் ரிக்வெஸ்ட் கீழுள்ள மோர் இன்ஃபோ என்பதை கிளிக் செய்யவும். பெண்டிங் FBR பட்டியலில் தேவையான FBRஐ தேடி ஆக்ஷன் என்பதை கிளிக் செய்யவும். தேவைப்பட்டால் தேடல் பெட்டியில் 10 இலக்க FBR எண்ணை உள்ளிட்டு தேடவும். தேர்ந்தெடுத்த FBR விவரப்பக்கம் திறக்கும். allocate பட்டனை கிளிக் செய்யவும். allocate equipment பாப்அப் பக்கத்தில் இயக்குனர் பயனர் வகை, கோரிய நேரம், பிற கட்டணங்கள் அல்லது தள்ளுபடி போன்றவற்றை புதுப்பிக்கலாம். allocate பட்டனை கிளிக் செய்யவும். நேரம் ஒதுக்கப்பட்ட பின் இயக்குனரும் பயனரும் கட்டணம் மற்றும் பில் தொடர்பாக ஒருவருடன் ஒருவர் ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்பதிவை ரிஜெக்ட் செய்வது எப்படி? டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டர் ரிஜெக்ட் பொத்தானை அழுத்தலாம். திறக்கும் பாப்அப் திரையில் நிராகரிப்பு காரணத்தை டிராப் டவுன் பட்டியலிலிருந்து தேர்வு செய்து ரிஜெக்ட் அழுத்தவும். FBR நிலை ரிஜெக்டாக மாறும். ஸ்லாட் allocated நிலையில் இயக்குனர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஸ்லாட் allocated நிலையில் டெக்னாலஜிஸ்ட் ஆர் ஆபரேட்டர் இயக்குனர் எக்ஸிக்யூட், ரீஸ்கெடியூல் அல்லது ரிஜெக்ட் செய்யலாம். ஒதுக்கப்பட்ட தேதிக்கு பிறகு மார்க் FBR as executed பட்டன் FBR விவரப்பக்கத்தில் தோன்றும். ஆபரேட்டர் இயக்குனர், டெக்னாலஜிஸ்ட் அல்லது பயனர் யாரும் இந்த பட்டனை கிளிக் செய்து FBRஐ எக்ஸிக்யூட்டட் நிலைக்கு மாற்றலாம். முன்பதிவை எக்ஸிக்யூட் செய்வது எப்படி? ஆபரேட்டராக உள்நுழைந்து ரிப்போர்ட்ஸ் மெனுவில் டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். allocated bookings கீழுள்ள மோர் இன்ஃபோ என்பதை கிளிக் செய்யவும். ஒதுக்கப்பட்ட FBR பட்டியலில் தேவையான FBRஐ தேடி ஆக்ஷன் கிளிக் செய்யவும். தேவைப்பட்டால் 10 இலக்க FBR எண்ணை தேடல் பெட்டியில் உள்ளிடவும். FBR விவரப்பக்கத்தில் மார்க் FBR as executed என்பதை கிளிக் செய்யவும். திறக்கும் allocate equipment பாப்அப்பில் ஒதுக்கப்பட்ட நேரம், செயல் நடைபெற்ற நேரம், இறுதி தொகை ரூபாய் ஆகியவற்றை உள்ளிட்டு மார்க் FBR as executed கிளிக் செய்யவும். இப்போது FBR நிலை எக்ஸிக்யூட்டாக மாறும். முன்பதிவை ரீஸ்கெடியூல் செய்வது இப்படி? டெக்னாலஜிஸ்ட்ஸ்/ஆபரேட்டர்ஸ் ரீஸ்கெடியூல் பட்டனை தேர்ந்தெடுக்கலாம். allocate equipment பாப்அப்பில் டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டர் பப்ளிக் யூசர் வகை, கோரப்பட்ட ஸ்லாட், தேதி மற்றும் நேரம், பிற கட்டணங்கள், தள்ளுபடி தேவையான பட்சத்தில் ஆகியவற்றை புதுப்பிக்கலாம். allocate பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது FBR நிலை ஸ்லாட் allocate ஆகவே இருக்கும். முன்பதிவை ரிஜெக்ட் செய்வது எப்படி? டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டர் ரிஜெக்ட் பட்டனை தேர்வு செய்யலாம். திறக்கும் பாப்அப்பில் காரணத்தை டிராப்டவுன் பட்டியலிலிருந்து தேர்வு செய்து ரிஜெக்ட் அழுத்தவும். FBR நிலை ரிஜெக்டடாக மாறும். குறிப்பு: iStem போர்ட்டலின் நோக்கம் வசதிகளின் முன்பதிவு மற்றும் அணுகல் மேலாண்மைக்காக மட்டுமே. தகவல் பகுப்பாய்வு மற்றும் ஆய்வு முடிவுகள் ஆராய்ச்சியாளரின் பொறுப்பு. எனவே கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி முடிவுகளை பகுப்பாய்விற்கு ஏற்ற வகையில் பயனர்களுக்கு வழங்க ஊக்குவிக்கப்படுகின்றன. எக்ஸிக்யூட்டட் நிலையில் இயக்குனர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். எக்ஸிக்யூட்டட் நிலையில் டெக்னாலஜிஸ்ட் ஆர் ஆபரேட்டர் கருத்து ஃபீட்பேக் வழங்கலாம் அல்லது FBR சான்றிதழை சர்டிஃபிகேட் பார்க்க பதிவிறக்கம் செய்யலாம். கருத்து வழங்குவது எப்படி? இயக்குனராக உள்நுழைந்து ரிப்போர்ட்ஸ் மெனுவில் டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். FBR
எக்ஸிக்யூட்டட். கீழ் மோர் இன்ஃபோ என்பதை கிளிக் செய்யவும். FBR எக்ஸிக்யூட்டட் பட்டியலில் தேவையான FBR-ஐ தேடி ஆக்ஷன் கிளிக் செய்யவும். தேவைப்பட்டால் 10 இலக்க FBR எண்ணை தேடல் பெட்டியில் உள்ளிடவும். FBR விவரப்பக்கம் திறக்கும். அதில் ஃபீட்பேக் ஃபார்ம் பட்டனை கிளிக் செய்யவும். திறக்கும் ஃபீட்பேக் பக்கத்தில் டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டர் கருத்தை உள்ளிட்டு சப்மிட் கிளிக் செய்யவும். ஒருமுறை கருத்து சமர்ப்பித்த பின் அதை மாற்ற முடியாது. ஃபீட்பேக் ஃபார்ம் பட்டன் இனி காணப்படாது. FBR சர்டிஃபிகேட் பார்க்க பதிவிறக்க இயக்குனர் FBR சர்டிஃபிகேட் பட்டனை கிளிக் செய்து சான்றிதழை பார்க்கலாம். டவுன்லோட் பட்டனை கிளிக் செய்து அதை பதிவிறக்கலாம். ரிஜெக்டட் நிலையில் இயக்குனர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ரிஜெக்டட் நிலையில் இயக்குனர் அந்த முன்பதிவு கோரிக்கையை ரீஸ்கெட்யூல் மூலம் மீண்டும் செயல்படுத்தலாம். மீண்டும் செயல்படுத்துவது எப்படி? டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டராக உள்நுழைந்து ரிப்போர்ட்ஸ் மெனுவில் டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். ரிஜெக்டட் ரிக்வெஸ்ட் கீழ் மோர் இன்ஃபோ என்பதை கிளிக் செய்யவும். ரிஜெக்டட் FBR பட்டியலில் தேவையான FBR-ஐ தேடி ஆக்ஷன் கிளிக் செய்யவும். தேவைப்பட்டால் 10 இலக்க FBR எண்ணை தேடல் பெட்டியில் உள்ளிடவும். FBR விவரப்பக்கத்தில் ரீஸ்கெடியூல் பட்டனை கிளிக் செய்யவும். allocate equipment பாப்பப்பில் டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டர், பயனர் வகை, கோரிய நேரம், கட்டணங்கள், தள்ளுபடி ஆகியவற்றை தேவையான பட்சத்தில் புதுப்பிக்கலாம். allocate பட்டனை கிளிக் செய்யவும். FBR நிலை ஸ்லாட் allocate ஆக மாறும். cancelled நிலையில் இயக்குனர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். cancelled நிலை ஏற்பட்ட பின் இயக்குனர் அல்லது பயனர் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனால் டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டர் cancelled FBR விவரங்களை பார்க்கலாம். cancelled requests பார்க்க டெக்னாலஜிஸ்ட் அல்லது ஆபரேட்டராக உள்நுழைந்து ரிப்போர்ட்ஸ் மெனுவில் டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். cancelled request கீழ் மோர் இன்ஃபோ என்பதை கிளிக் செய்யவும். cancelled FBR பட்டியலில் தேவையான FBR-ஐ தேடி ஆக்ஷன் கிளிக் செய்யவும். தேவைப்பட்டால் 10 இலக்க FBR எண்ணை தேடல் பெட்டியில் உள்ளிடவும். அந்த FBR-க்கான விரிவான பக்கம் தோன்றும். பார்த்ததற்கு நன்றி. மேலும் iSTEM தொடர்பான பயிற்சிகளுக்கு லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்தியாவின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வசதிகளை கண்டறிய www.istem.gov.in ஐ பார்வையிடுங்கள்.